வேலூர் மட்டும்தான் அவங்க வயசான சார் ரிட்டைர்மெண்ட் அது மட்டும் இல்லை. இப்போ இவர் வந்து எடப்பாடி பக்கம் வேலூர் போக போகிறார். நீங்க மறுக்க முடியாது சார். நாங்க மீறியோ நடத்துவோம் சார். நீ என்ன பண்ண போறீங்க? மறுத்துதான் எல்லாமே நடக்குது. மறுத்துதான் சார் எல்லாமே நடக்குது. நாங்க இப்ப பல நேரத்தில் பர்மிஷன் எல்லாமே நடத்தி தான் போறோம். அவன் கொடுத்தானா நாங்க ஏன் இந்த மாதிரி ராத்திரி பார்க்குற கொசு படுத்து ஏன் கிடக்கிறோம்? ஏன் சார் எங்களுக்கு என்ன தலைவிதியா சார்? நீங்க யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லுங்க. யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லுங்க. நீங்க இந்த சம்பந்தமா யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க. எல்லார்ட்டையும் பேசினா போராட்டமா பார்த்து போலீஸ் தான் பார்த்து எங்க தலைவரெல்லாம் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அடுத்த கட்டம் முடிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறை அதிகாரம் 10 மாசம் அந்த அரசாணை கூட காட்டினாங்க. அரசாணை கொடுத்துட்டு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சியம் இல்லை சார். மாநிலம் சொல்லிச்சுன்னா தலைமையில் போகிறோம், அவ்வளோதான். மாநிலம் சொல்லிச்சுன்னா தலைமை சொல்லிச்சுன்னா இப்போ என்ன சார் போட்டி கட்டிட்டு போகிறோம் சார். என்ன முடிவோ எந்த டிஸ்ட்ரிக்ட்லையுமே அலோவ் பண்ண போகிறது. போயிட்டு பண்ணுறதுனா காலையில் வந்து பண்ணுறது, யாரும் நைட் பண்ணக்கூடாது. அவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க கோரிக்கைன்னு 47 வருஷம் கல்வி டிபார்ட்மெண்ட்டில் எப்படி போராட்டம் பண்ணியிருக்கான். இதுமாரி தான் ஏதாவது ஒரு அதிகாரி வந்து ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு போகிறாங்க. மாநிலம் வந்து தகவல் வந்து நைட்டில் எதுவும் பண்ண போகிறாங்க. அவங்க படிச்சுக்கிறாங்க. எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கோம் சார். நைட்டில் அமைதியாக போகிறாங்க. பண்ண போகிறாங்க. மேலேருந்து உத்தரவு வந்தால் நாங்கள் வெளியே போக போகிறோம். எங்களுக்கு என்ன வேலை? அரசாங்கம் தான் எங்கள் மேலே கருணை இல்லை. நீங்கன்னா கருணைப்படி சார் கோரிக்கைலாம் பாருங்க. எங்களுக்கு மேலேருந்து வரதை நாங்கள் பண்ணுவோம். 2 வருஷமா 5 பைசா இல்லாத ரிட்டையர் பண்ணுறாங்க. 2 வருஷம் ஆச்சு 5 பைசா இருந்தாலும் எதனா ஒரு பிரயோஜனம் பயன் கிடைக்குமான்னு தான் நாங்கள் இருக்கிறோம். இல்லை எல்லா தொழிலும் கஷ்டம் தான் இருக்கு. ஆனால் வெறுமையோட அனுப்புறது எங்கள் நிர்வாகம் தான். இது எல்லா தொழிலும் கஷ்டம் தான் சார் இருக்கு. ஆனால் வெறுங்கையோட போகிற நிர்வாகம் எங்கள் நிர்வாகம் தான். 2 வருஷம் 25 மாதம் ஆச்சு. எல்லாம் கல்யாணம் உங்களை மாதிரியே தான் தீபாவளியெல்லாம் ஒரு தொழிலாளி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரதட்சணை இல்லைன்னா அந்த ஆள் தூமாடியே செத்துட்டான். இந்த அரசாங்கத்துக்கு நல்ல கண் இல்லையா, காது இல்லையா? ஆ
அவங்க